நேசிக்கிறங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வரவழைக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கா இந்த ஆராணி ஆண்டவரே உங்களோட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, இந்த ஆராணியை பொறுப்படுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உங்களோட வல்லமுள்ள கரம் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதிகள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நடத்தத்தக்கதா ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை ஆண்டவரே உங்களோட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே உங்களுடைய சிந்தைக்குள்ளா உங்களோட ஆவிக்குள்ளா உங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தாவின் வெள்ளத்துக்குள்ளா இடைப்பட்டு நடத்தத்தக்கதா இந்த காலை வேளையிலும் நீர் இடைப்பட்ட ஆண்டவரே பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கைப்பதிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிச்சு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே பகுதிகளும் உணர்வுள்ள ஆவியோடு இருந்த ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உம்மை மையப்படுத்தவும், உம்மை போற்றவும், உம்மை புகழவும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே நீ கிருபை செய்ய முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், தடைகள் அத்தனை நிர்மூலப்படுத்தி துவக்கத்தின் முடிவு மட்டும் உங்களோட ஆலயக்குள்ளே நடத்த முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பாடலன் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாட புத்தகத்திலே 28வது பாடல். பாடலன் 28. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையோ உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையே எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞானவினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞானவினோதா துதியே துதியே துதித்திடுவேன். கொல்லையாவும் கொலைத்தீரே, எல்லா குறையும் தீர்த்தீரே. கொல்லையாவும் கொலைத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் நின்னையும் நீர்த்தீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயாவும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காலே. அல்லேலூயாவும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காலே. எல்லாம் ஏந்தீரே, எல்லாம் ஏந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே.
அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி மாத்திரம் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில பிரதிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிரசுகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையே எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. பாடலன் 73. பாடலன் 73. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழிதப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியலை சுமந்தலைந்தேன். வழிதப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியலை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்ததே என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்ததே என்னையே. அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீக்கிட்டேன், அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீக்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. உடன் வருவார், சத்துரு சோதித்திட உடன் வருவார். ஆனால் இயேசு கைவிட
இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஈடுபவர் பாதாளத்தில் அழுந்திடுவார். பாவத்தில் ஈடுபவர் பாதாளத்தில் அழுந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரட்சியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போதும் இந்த பூமியிலே வாழ்கின்ற காலங்களிலே சோதனைகள் என்பது எல்லா மனுஷருக்கும் அங்கே வரக்கூடிய ஒன்றுதான். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரும், குடும்ப வாழ்க்கையிலே வரும், பொருளாதார காரியங்களுக்குள்ளே வரும், இன்னும் நாம் வேலை செய்கின்ற இடங்கள், தொழில் செய்கின்ற இடங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சோதனைகள் வரும். இன்னும் இந்த உலக மனுஷர்கள் மத்தியிலே, இந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இவ்வாறெல்லாம் சோதனைகள் என்பது பல விதத்திலே பலவிதமான சோதனைகள் என்று அவர் சொல்லுகின்றதெல்லாம் இவ்வாறு பலவிதமான நிலைகளில் இருந்தெல்லாம் நமக்கு சோதனைகள் வரும். எதிர்பாராத மனிதர்களிடத்திலிருந்தெல்லாம் சோதனைகள் வரும். சூழ்நிலைகள் மத்தியிலே அவ்வாறு சோதனைகள் வரும். இவ்வாறு சோதனைகள் வருவதென்பது அது பொதுவான ஒன்றுதான். அந்த உலகத்திலே எல்லா மனுஷருக்கும் சோதனைகளை போன்ற ஒன்றுதான். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது, இவ்வாறு பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக நீங்கள் அகப்படும் பொழுது, உலகத்திலே எல்லா மனுஷருக்கும் சோதனைகள் வருகின்றது. அவிசுவாசியோ இல்லாவிட்டால் அஞ்ஞானியோ தேவனற்ற மனுஷன் என்று சொல்லக்கூடியவனோ எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றது. ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் அவ்வாறான சோதனைகளுக்குள்ளே அகப்படும் பொழுது, அதுக்குள்ளே நீங்கள் நடத்தப்படும் பொழுது, உங்களுக்குள்ளே அந்த சோதனைகள் எதை உருவாக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் எடுத்து சொல்லுகின்றார். உலகத்திலே சோதனைகள் வரும் பொழுது உலக மனுஷர்கள் அவர்கள் அந்த சோதனைகளை எப்படி பார்க்கின்றார்கள்? அந்த சோதனைகள் எல்லாம் அவர்களை நெருக்கும் பொழுது, ஐயோ ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருகின்றது? இந்த கடவுள் ஏன் இப்படி எல்லாம் எங்களை சோதிக்கின்றார்? இந்த கடவுளுக்கு கண் இல்லையா? இல்லாவிட்டால் ஐயோ ஏன் இந்த மனிதர்கள் எல்லாம் இவ்வாறு இருக்கின்றார்கள்? இவர்கள் செத்து போனால் நன்றாயிருக்கும், இவர்கள் அழிந்து போனால் நன்றாயிருக்கும், இவர்கள் நாசமாய் போனால் நன்றாயிருக்கும். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு கஷ்டங்கள்? ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நஷ்டங்கள்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனைகள், துன்பங்கள் என்றெல்லாம் உலக மனுஷன் அவன் அந்த சோதனைகளிலே அவனுக்கு வழி தெரியாமல், அவன் அந்த சோதனைகளிலே எப்படி அதை தாண்டி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அவன் இருளிலே இருக்கின்றபடியினாலே, அவனுக்கு வெளிச்சம் இல்லாதபடியினாலே அவனுக்கு அதெல்லாம் எப்படி அதை தன்னாலே எந்த அளவுக்கு அதை சமாளிக்க முடியும் என்று முயற்சி செய்கின்றான். அவனுக்கு முடியாத கட்டங்களிலே வரும் பொழுது அவன் அந்த சோதனைகளுக்குள்ளாக அவன் மடிந்து மாய்ந்து அவன் கடைசியிலே அவன் இல்லாமலே போய்விடுகின்றான். நாம் வெள்ளிக்கிழமை பார்த்து தியானித்ததை போன்று இவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே அவர்கள் இருந்தாலும், அங்கே நீங்கள், அதாவது விசுவாசிகளாகிய நீங்கள், உங்களுக்கும் அந்த அதே சோதனைகள் உங்களுக்கும் வரும் பொழுது
ஆனால் நீங்கள் அந்த சோதனைகளிலே உங்களுக்குள்ளே அது எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது, அது எல்லாம் அந்த சோதனைகள் உங்களுக்கு விசுவாசத்திற்கு அது ஒரு பரீட்சையை போன்றிருக்கின்றது. ஒரு பாடசாலையிலே கல்வி இருக்கக்கூடிய மாணவன் அவன் ஒரு வருடத்திற்கு 3 தடவை அவன் பரீட்சையை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஏன் அவன் அந்த பரீட்சையை அவன் 3 தடவை சந்திக்க வேண்டியிருக்கிறது? ஏன் அந்த பரீட்சையை நடத்துகிறார்கள்? ஒவ்வொரு தவணையும் அவனுடைய பரீட்சையிலே அவன் பெறக்கூடிய புள்ளிகள், அவனுடைய கல்வி நிலைகள், அவனுடைய கல்வியினுடைய தரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றது என்பதை அவனும் என்ன செய்ய வேண்டும்? தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த கல்வி நிலையை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், அதிலிருந்து எப்படி முன்னேறி செல்ல வேண்டும், எப்படி தான் ஒரு உயர்வை கண்டுகொள்ள வேண்டும், எப்படி அதிகம் மார்க் புள்ளிகளை எப்படி தான் பெற வேண்டும், இந்த முறை பெற்ற புள்ளியை விட அடுத்த முறை இந்த பாடத்திலே எப்படி புள்ளிகளை பெற வேண்டும். சில பாடங்களிலே அதிக புள்ளி இருக்கும், சில பாடங்களிலே மிகவும் குறைந்த புள்ளி இருக்கும், சில பாடங்களிலே அவர்கள் அங்கே ஃபெயிலை விட்டிருப்பார்கள். அப்படியெல்லாம் அந்த மார்க்குகளை காணும் பொழுது அவன் எதிலே குறைவான இதில் காரியத்திலே புள்ளியை எடுத்திருக்கின்றானோ அதிலே அதிக கவனத்தை பெற்றோர்கள் செலுத்துகிறார்கள், ஆசிரியர்கள் செலுத்துகிறார்கள். இல்லாவிட்டால் மாணவர்கள் கல்வி கற்கக்கூடியவர்கள் அவ்வாறு அதிலே கவனம் செலுத்தி அதிலே மேலே வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதுதான் பரீட்சை. அதுக்காகத்தான் அந்த பரீட்சையை வைத்து அவர்களுடைய கல்வி நிலைகளை இன்னும் மேல் தரத்திற்குள்ளே கொண்டு உயர்த்தக்கூடிய ஒரு காரியத்திற்கு ஒப்பாக அதுக்கிடையிலே கூட சில அங்கே முன்னோடி பரீட்சைகள் இல்லாவிட்டால் ஏதோ அங்கே சின்ன சின்ன பரீட்சைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுவார்கள். அது அவ்வப்போது அவர்களை சோதித்து பார்க்கக்கூடிய ஒன்றை போன்று சோதனைகள் ஏன் விசுவாசிகளுக்கு வருகின்றது? இதெல்லாம் ஒரு விசுவாசத்திற்கு இருக்கக்கூடிய பரீட்சை. ஒவ்வொருவருடைய விசுவாசத்தினுடைய தரம் எப்படி இருக்கின்றது? கோபத்திலே, இல்லாவிட்டால் அங்கே கவலையிலே, இல்லாவிட்டால் ஒரு தீமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளிலே, இல்லாவிட்டால் இந்த உலகத்தால் வரக்கூடிய நெருக்கங்களிலே, உபத்திரவங்களிலே, துன்பங்களிலே, கஷ்டங்கள் நஷ்டங்களிலே, அவமானங்களிலே இப்படியெல்லாம் சோதிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு பாடத்திலேயும் ஒவ்வொருடைய புள்ளிகள், அதாவது விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய புள்ளிகள் அது எந்த அளவுக்கு இருக்கின்றது. சிலதிலே ஃபெயிலாகி போய் விடுகிறார்கள், சிலதிலே கொஞ்சம் அதிக மார்க்குகளை எடுக்கின்றார்கள், சிலதிலே ஒரு நடுத்தரமான மார்க்குகளை எடுக்கின்றார்கள். இவ்வாறு இப்படியெல்லாம் அந்த சோதனையினுடைய வகைகள் அது வித்தியாசமாக இருக்கின்றது. இப்படி வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலே தான் இந்த விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை. அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அது வளர்ந்து இருக்கின்றது, தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் ஓங்குகிறது, விசுவாசத்திலே எந்த அளவுக்கு அவன் குறைவாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் இந்த சோதனைகள் என்ன செய்து அவனுக்குள்ளே கொடுக்கின்றது. அவ்வாறு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் ஒரு பாடத்திலே அவன் 50 மார்க் எடுத்து விட்டான், ஒரு பாடத்திலே 70 மார்க் எடுத்து விட்டான், ஒரு பாடத்திலே என்ன செய்து விட்டான்? அவன் வெறும் 30 மார்க்கை எடுத்து விட்டான் என்று வைத்துக்கொண்டால், இப்பொழுது அந்த மாணவன் பொறுமை இழந்து இந்த பாடத்தை என்னால் இனி படிக்கவே முடியாது, இந்த பாடம் எனக்கு இனி ஒத்து வரவே வராது, இதிலே நான் ஒருபோது முயற்சி செய்யவே மாட்டேன் என்று மாணவரோ இல்லாவிட்டால் பெற்றோரோ அவரோட அந்த பொறுமை இழப்பார்களாக இருந்தால், இவன் இப்படி ஒரு மார்க்கை எடுத்து விட்டானே, இவன் போய் இனி என்னென்று இவன் அங்கே இந்த பரீட்சையிலே இவன் முன்னேற போகின்றான், அதிக மார்க் எடுக்க போகின்றான் என்று பொறுமை இழந்தால் அவனுடைய எதிர்காலம், அவனுடைய கல்வி நிலை எப்படிப்பட்டதா இருக்க முடியும்? அப்படி நாம் பொறுமை இழப்பதில்லை. நாம் அந்த நம்முடைய பிள்ளைகள் மார்க்கை குறைய எடுத்தாலும் அடுத்த தடவை அவர்கள் அதிகமாக எடுக்க வேண்டும் என்று எவ்வளவு நாம் நம்பிக்கையோடு போராடுகின்றோம், முயற்சி செய்கின்றோம். அந்த பொறுமை என்கின்ற ஒன்றுதான் இந்த சோதனைகளிலே ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடியது. சிலர் அந்த சோதனைகளிலே விசுவாசத்தை இழந்து அவர்கள் ஃபெயிலாக போகும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் இந்த சோதனைகளை எல்லாம் இனி என்னாலே ஜெயிக்க முடியாது, இந்த சோதனைகளுக்குள்ளாக கடந்து என்னால் வாழ முடியாது,
இப்படிப்பட்ட மனிதர்களோடு எல்லாம் என்னால் இருக்க முடியாது, இப்படிப்பட்ட கணவனோடு என்னால் வாழ முடியாது, இப்படிப்பட்ட மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இப்படிப்பட்ட பெற்றோர்களோடு நான் அங்கே அன்பா இருக்க முடியாது, இப்படிப்பட்ட விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்க முடியாது, இவர்களெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறார்கள், இவர்களெல்லாம் இப்படி செய்கின்றார்கள், இவர்களெல்லாம் இப்படி இருக்கின்றார்கள், இவர்களோடு எப்படி நான் அங்கே இருக்க முடியும் என்று அந்த விசுவாசத்துக்குரிய பொறுமையை அவர்கள் இழந்து விடுகின்றார். இந்த பொறுமையை இழந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது அடுத்த பரீட்சை கூடாக, அதாவது அடுத்த சோதனையிலுக்கூடாக அவர்கள் அதை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த தைரியம் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகின்றது. ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இவ்வாறு சொல்லுகிறார், பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நீங்கள் அகப்படும் பொழுது என்றால் நாம் அகப்படத்தான் வேண்டும். காலை தொடங்கி படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு மனுஷர்களை சந்திக்கின்றோம், பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். இப்படியெல்லாம் பலவித சோதனைகளுக்குள்ளே நாங்கள் அகப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வாழ்க்கையில் எல்லாம் அங்கே அந்த சோதனைகள் பொறுமையாய் எங்களை நடத்த வேண்டும். அது விசுவாசத்துக்குரிய பரீட்சை என்பதை நாம் அங்கே அந்த சோதனைகளிலே இந்த விசுவாசத்திற்கு எத்தனை மார்க் வந்திருக்கின்றது, இதை எத்தனை மார்க்கிலே நான் இந்த சோதனையை சகித்திருக்கின்றேன், அப்படியெல்லாம் அதை பார்த்து அங்கே அந்த சோதனைகள் மத்தியிலே பொறுமையாக இருந்து அந்த சோதனைகளை எதிர்கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைகள், அதை அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது அதே யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். போதும். எல்லா மனுஷருக்கும் உலகத்திலே சோதனைகள் வருகின்றது, ஆனால் அவர்களால் அதை சகித்து வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அவர்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த சோதனையை எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே முறியடித்து, அதாவது அதற்கு எதிர்மாறாய் தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு முடியாது. தீமை என்றால் தீமையை எதிர்க்க விரும்புகின்றார்கள், அவமானம் என்றால் அவமானத்தை எதிர்க்க விரும்புகின்றார்கள், ஒருவன் பகைத்தால் அவனை பகைக்க விரும்புகின்றார்கள். அப்படி ஒரு விதத்திலே அவன் சோதனையை சகிக்க மாட்டான். அவனுக்கு கஷ்டம் வந்தால் யாரையாவது கெடுத்து தன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும், யாரிடத்திலாவது களவெடுத்து தன்னுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று அவன் நினைப்பான். அவனுக்கு நஷ்டம் வந்தால் அவர் தன்னுடைய வேலையை ஒருவன் வெட்டி விட்டால், தன்னுடைய வேலையை ஒருவன் களவெடுத்து விட்டால், தன்னுடைய பொருளை ஒருவன் களவெடுத்து விட்டால் அவனுக்கு அதே பிரகாரமாய் அவனுடைய விலையை எடுப்பார்கள், இல்லாவிட்டால் அவனுடைய விலையை வெட்டுவார்கள், இல்லாவிட்டால் அவனுடைய பொருளை எடுப்பார்கள், இல்லாவிட்டால் அடித்து விட்டால் அவனுக்கு பதிலுக்கு அவனுக்கு அடிப்பார்கள். இவர்கள் சோதனையை சகிக்க மாட்டார்கள். சோதனையை எப்படி தாங்கள் அதை நிவர்த்தி செய்ய முடியும், எந்த வழியிலே, பிழையான வழியோ தவறான வழியோ தீமையான வழியிலேயோ போய் அந்த சோதனையை தங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்குத்தான் உலகம் அப்படித்தான் அவர்கள் போகின்றார்கள். ஆனால் விசுவாசிகள் அவர்கள் அவ்வாறு நடந்தால் அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல. அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் அந்த சோதனையை அவன் சகிக்க வேண்டும். சகிக்க வேண்டும் என்று சொல்ற வார்த்தையை ஏதோ அந்த பல்லை கடித்து கொண்டு என்ன செய்வது, சபையிலே இருக்கின்றேனே என்ன செய்வது, நான் ஒரு விசுவாசியா இருக்கின்றேனே என்ன செய்வது, நான் ஒரு ஆவிக்குரியவன் என்கின்ற ஒரு சாட்சியை பெற்றிருக்கின்றேனே, ஆகையால் பல்லை கடித்து கொண்டு எப்படியாவது இதை சகிக்கத்தானே வேண்டும் என்று, அது சகிப்பென்பது அதல்ல. சிலுவை என்பது விரும்பி தானாக விரும்பி ஏற்பது. சோதனையை சகிப்பது என்பது அவன் தானாக விரும்பி ஏற்பது. என்ன செய்வது, இந்த கடினமான மனைவியோடு இந்த கடினமான கணவனோடு வாழத்தானே வேண்டி இருக்கின்றது என்று அப்படியே சகித்து பல்லை கடித்து கொண்டு அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்கின்றது, அது சகிப்பல்ல. சகித்து அவர் சொல்லுவதை போல சோதனையை சகிக்கிற மனுஷன் என்று சொன்னால் பரவாயில்லை, வரட்டும், என்ன வந்தாலும் பரவாயில்லை, எது வந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று இப்படி தன்னுடைய மன நிறைவோடு அவன் அதை சகிக்க வேண்டுமா. அவ்வாறு அவன் சகிக்கும் பொழுது இந்த சோதனையிலே இவனுக்கு இந்த பொறுமை என்பது என்ன செய்கின்றது, இவனுக்குள்ளே வருகின்றது.
இந்த சோதனையிலே இந்த பொறுமை வரும் பொழுது அவன் தனக்கு துன்பத்தை கொடுக்கிற மனுஷனை மன்னிக்கின்றான், தனக்கு உபத்திரப்படுத்துகிற மனுஷனை அன்பு செய்கின்றான், தனக்கு நஷ்டத்தை கொடுத்த மனுஷனுக்கு அவன் நன்மை செய்கின்றான். இப்படி இவன் அவ்வாறு சகித்து அவனுக்குள்ளே ஒரு பொறுமை வரும் பொழுது அவன் உத்தமன் என்கின்ற சாட்சியை பெறுகின்றான். யோபு சாத்தானாலே சோதிக்கப்படுவதற்கு அனுமதி கேட்பதற்கு முன்பாகவே யோபை குறித்து தேவன் சாட்சி சொன்னார், அவன் உத்தமன், சன்மார்க்கன். அப்படி என்றால் அந்த உத்தமன் என்கின்ற பெயரை யோபு சாத்தான் சோதிப்பதற்கு முன்னே என்ன செய்து விட்டார், அவர் பெற்று விட்டார். ஏனென்றால் அவர் அதற்கு முன்னே எத்தனையோ சோதனைகள் அவருக்கு வந்திருக்கும். அந்த சோதனைகள் எல்லாம் அவர் சகித்தார். காரணம் என்னென்றால், யார் சோதனைகளை சகிக்க முடியும்? உங்களுக்கு வரக்கூடிய எந்த சோதனைகளையும் நீங்கள் சகித்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? விசுவாசிகளா இருந்தால் போதாது, ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் போதாது, சபையிலே இருக்கிறவர்கள் என்று இருந்தாலும் போதாது. அதெல்லாம் சோதனைகளை சகிக்க உதவி செய்யாது. ஏனென்றால் விசுவாசிகளாய் இருக்கின்றவர்கள் சோதனை வரும் பொழுது அவர்கள் தாறுமாறாய் நடந்து கொள்ளுகிறார்கள். சபையிலே இருப்பவர்கள் சோதனை வரும் பொழுது அவர்கள் அங்கே உலகத்து மனுஷனை போல நடந்து கொள்ளுகிறார்கள், ஒரு அஞ்ஞானியை போல நடந்து கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் யார் சோதனை சகிக்க முடியும்? அவர் நாம் வாசித்ததை போல கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனை யார் தங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை அன்பு செய்து வாழும்படிக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ, தேவனே தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாய் அவரே தான் நேசிக்கக்கூடிய ஒருவராய் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்து எவன் அவரை அன்பு கூர்ந்து வாழுகிறானோ அவன் தான் சோதனையை சகிப்பான். அல்லேலூயா. அவன் மட்டும்தான் சகிப்பான். அவனை தவிர வேறு யாரும் சகிக்க முடியாது. நான் சொன்னதை போன்று நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் சபையில் இருப்பவன், ஆகையாலே நான் சோதனை சகிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அந்த சோதனைகள் வரும் பொழுது விழுந்து விடுவோம். ஏனென்றால் தேவனை நாம் அன்பு கூறவில்லை என்று சொன்னால், அவரை அன்பு கூறுவதென்றால் ஏதோ அவரை ஆண்டவரை நானுமே அன்பு கூறுகிறேன் என்று அன்பால் நிறைந்து அவரை பாடுவது, அன்பால் நிறைந்து அவரை ஆராதிப்பது, அன்பால் நிறைந்து அவரை ஜெபிப்பது அல்ல. அன்பு கூறுவது என்பது, என்னை அன்பு கூறுகிறவன் அவன் என்னிலே நிலைத்திருக்கின்றான், அவன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறான், என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கின்றான், என்னுடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கின்றான். இவ்வாறு தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே இரத்தத்தோடு கலந்த ஒன்றாக, அவனுடைய இரத்தத்தோடு அவனுடைய மூச்சோடு கலந்த ஒன்றாக தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு அவரை அன்பு கூர்ந்து வாழ்பவன் மட்டும்தான் சோதனைகளை அவனால் சகிக்க முடியும். இத்தனை சோதனைகளை எல்லாம் நீங்கள் சகிக்கிறீர்களா பாவம் என்று யாராவது நம்மை பார்த்து அங்கே இறங்கி, யாராவது நம்மை பார்த்து அனுதாபப்பட்டு, ஐயோ உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், ஐயோ உங்களுக்கு இவ்வளவு துன்பமா, ஐயோ உனக்கு இவ்வளவு பிரச்சனையா, உன்னுடைய மனைவியால் இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு துன்பத்துக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று சொல்லும் பொழுது என்ன செய்வது? வாழ்ந்துதானே தீர வேண்டும். இதுதான் எழுத்தென்றால் சொல்லுவார்கள், இதுதான் உன்னுடைய தலை எழுத்தென்றால் யாரும் மாற்ற முடியாது. நீ விரும்பியோ விரும்பாமலோ நீ வாழத்தான் வேண்டும் என்று இவ்வாறு அடுத்தவர்கள் சொல்லுகின்ற இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இயேசு ஒருபோதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த எருசலேம் குமாரத்திகள் சிலுவை சுமந்து போகும் பொழுது அவருக்காக அழுதார்கள். ஐயோ இவ்வளவு தாடுகளை, இவ்வளவு துன்பங்களை, இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு அவமானங்களை, இவ்வளவு அடிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் வருகின்ற அந்த கோலத்தை பார்த்து அழுதார்கள். ஆண்டவரே உமக்கு இவ்வளவு துன்பமா? ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், நான் பச்சை மரம். சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் பச்சை மரம், நான் பிதாவை அன்பு கூர்ந்து பிதாவுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற படியினாலே இந்த சோதனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் எனக்கு பாரப்படக்கூடியது ஒன்றல்ல. எனக்காக அனுதாபப்படாதீர்கள். தேவனை அன்பு கூர்ந்து வாழுகின்ற ஒரு சகோதரன் சகோதரி அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சோதனைகளை பார்த்து மற்றவர்கள் அனுதாபப்பட வேண்டும். மற்றவர்கள் தங்களுடைய சோதனை கவலைகளிலே பங்கு கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் தான் படுகின்ற துன்பங்கள் தெரிந்து அவர்கள் தனக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று
நினைக்கின்றவன் சோதனையை சகிக்கின்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உரியவன் அல்ல. அவன் தன்னுடைய சோதனைகளை யாருக்குமே அதை வெளிப்படுத்தாமல், அதாவது சோதனைகள் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அந்த சோதனைகளிலே அவன் படுகின்ற வேதனைகள், எந்த சோதனைகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதனையை கொடுக்கின்றது. அந்த வேதனை அவனுடைய இருதயத்திலே இருக்கின்றது. அந்த இருதயத்திலே இருக்கின்ற அவனுடைய வேதனைகளாலே அவன் நொந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வேதனையை ஆற்றக்கூடியவர் அவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரால் அவருடைய வேதனைகளை ஆற்றுபவர். அப்படி இல்லாமல் அந்த சோதனையிலே, அந்த வேதனையிலே, அந்த வேதனைகளை மனிதர்கள் ஆற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவர் சொன்னார், நான் பச்சை மரம், எனக்காக அழாதீர்கள். நமக்கு ஏற்படுகிற சோதனைகளிலே நாம் எத்தனை பேர் இந்த சோதனைகள் யாருக்காவது சொல்லி ஒரு ஆறுதலை பெற வேண்டும்? இளம் திருமணமாய் இளம் குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, இந்த சோதனையை எங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி அதுக்குரிய வழியை கேட்க வேண்டும், அதுக்குரிய ஒரு ஆறுதலை கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவ்வாறு நாம் எண்ணினால் நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் சொல்லுவதை போல நான் பச்சை மரம். இயேசு அதை சகித்தார். ஆனால் ஏன் எங்களால் அதை சகிக்க முடியவில்லை? ஏன் எங்களால் சகித்து வாழ முடியவில்லை? எந்த சோதனைகளுக்கூடாகவும் இயேசு எதிர்கொண்டு போனார். ஆனால் நம்மாலே அப்படி செய்ய முடியவில்லை. காரணம் ஒன்றுதான், அவர் பிதாவை அன்பு கூர்ந்து, பிதாவை நேசித்து, பிதாவை தன்னோடு வைத்துக் கொண்டு வாழ்ந்தார். என்னை அனுப்பின பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்றார். அவருக்கு தீமை செய்ய வந்தவனை பேதுரு காதெடு வாளாலே காதை வெட்டினார். உமக்கு ஒருவரும் தீங்கு செய்யக்கூடாது, உண்மையில ஒருவரும் கை போடக்கூடாது, உண்மையை ஒருவரும் அங்கே நிந்தியா நடத்தக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், உன் வாளை உரையிலே போடு. ஏனென்றால் பிதா எனக்கு கொடுத்த சோதனைகளுக்கூடாக நான் அதை சந்தோஷமாக அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். மற்றபடி மனுஷீகமாக அந்த சோதனைகளை எப்படி முறியடிக்க முடியும் என்று பேதுருவே, உன்னுடைய சிந்தையிலே இருக்கின்ற எண்ணத்தை உரையிலே போடு, உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை உரையிலே போடு, அதுதான் உன்னுடைய வாழ். அதை நீ எடுக்கக்கூடாது. நீ சோதனை சகிக்கின்ற மனுஷனாக நீ வாழ வேண்டும். உன்னை புடமிடும்படிக்கு சாத்தான் உத்தரவு கேட்டான். நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று உனக்காக வேண்டுதல் செய்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கூடாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகின்றார். ஏனென்றால் அவருடைய விசுவாசம் ஒளிந்து போய்விடக்கூடாது. விசுவாசம் ஒளிந்து போனால் வாழ்க்கை முடிந்து விடும். அதனாலே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கின்றவன். தேவனை நாம் உண்மையாய் அன்பு கொண்டால் எந்த சோதனைகளையும் எங்களால் சகிக்க முடியும். ஆனால் அந்த சோதனைகளை சகித்து வாழ முடியாமல் இருக்கின்றது என்றால் நாம் சோதிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. இவர்கள் எனக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருந்தால், இல்லாவிட்டால் குடும்பத்திலே கணவர் மனைவியோ இவ்வாறு நடந்து கொண்டால், பிள்ளைகள் இவ்வாறு இருந்தால், விசுவாசிகள் இவ்வாறு இருந்தால், உலக மனுஷர்கள் இவ்வாறு இருந்தால், நான் சிறு தொழிலில் காரியங்களிலே இவ்வாறு நடந்து கொண்டால் எனக்கு எந்த துன்பமும் வராது, எனக்கு எந்த வேதனையும் வராது, நான் நன்றாக இருப்பேன் என்று அதெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தால் அது மாறாது. நான் தான் தேவனை அன்பு கூற வேண்டும். நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் சோதனையை சகித்து வாழ முடியும். எப்பேற்பட்ட கடினமுள்ள மனுஷனோடும் உங்களால் வாழ முடியும். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள உங்களால் வாழ முடியும். எவ்வளவு ஒரு நஷ்டம் வந்தாலும் உங்களால் அதை சகிக்க முடியும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்? நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறீர்கள். ஆகையால் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கிரீடம் என்பது ஒரு மனுஷனை உயர்த்தி வைப்பது, அவனை உயர்த்தி காட்டுவது மற்றவர்களுக்கு. தேவன் என்ன இவ்வாறு சோதனை சகிக்கிறவர்களை அவர் உயர்த்துகின்றார்.
எப்படி உயர்த்துகின்றார்? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துகின்றார், பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் உயர்த்துகின்றார், அவருடைய சரீர பிரகாரம் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை உயர்த்துகின்றார், அவர்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்த்துகின்றார். ஜோபு சோதிக்கப்பட்டார். ஜோபு அந்த சோதனையில் எல்லாம் ஜோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று அதே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார். அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பொறுமையாயிருந்தார். ஏனென்றால் கர்த்தர் நடத்துகின்றார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அவ்வாறு ஜோபு ஜீவ கிரீடத்தை பெற்றார். அது அவருடைய ஆசீர்வாதத்தை 2 மடங்காக்கி கர்த்தர் இழந்ததெல்லாம் 2 மடங்காக கொடுத்து உயர்த்தினார். தேவனாலே தேடுகிறவன் நஷ்டமடைந்தான் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, கஷ்டமடைந்தான் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, இழந்து விட்டான் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. எதை கர்த்தருக்காக ஒருத்தன் இழந்து சோதனை சகிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே அதை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பாக கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். கிறிஸ்துவை சேவித்த எவனுமே நஷ்டப்பட்டு போவதில்லை. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபம் எல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் கர்த்தர் இயேசுவை அன்பு கொண்டு வாழுகின்ற வாழ்க்கைக்காக. இவ்வாறுதான் ஒவ்வொரு சோதனைகளும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அது நெருங்கி வரும் பொழுது எங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகின்றார். கொரிந்தியர் 1 கொரிந்தியர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இங்கே நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். நாம் எப்பவுமே இப்பொழுது நாம் சபைக்கு வந்திருக்கின்றோம், வார்த்தையில கேட்கின்றோம், நான் அப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், நான் பொறுமையா இருக்க வேண்டும், நான் அன்பா இருக்க வேண்டும், சோதனைகளை சகிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு நம்பிக்கையை பெற்று விசுவாசத்தை பெற்று நாம் என்ன செய்கின்றோம்? கடந்து போகின்றோம். இப்போது நாம் நிற்கின்றோம். இல்லாவிட்டால் நாம் குடும்பத்திலே காலையில் எழும்பி, ஆண்டவரே இந்த நாளிலும் என்னை வழிநடத்தியருளும், என்னை பாதுகாத்தருளும், உம்முடைய பிள்ளையாய் வாழ உதவி செய்யும் என்று காலையிலே எழும்பி ஜெபித்து விட்டு அன்றாட வேலைகளுக்கு செல்கின்றோம், அன்றாட காரியங்களுக்கு செல்கின்றோம். அப்போது நாம் நின்று கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் நன்றாக இருக்கின்றது, அதுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. நாம் நல்ல அமைதியாக, பொறுமையாக, சந்தோஷமாக, சமாதானமாக தேவனுக்குள்ளே நல்ல ஆவியோடு நல்ல சிந்தையோடு நன்றாகவே இருக்கின்றோம். அப்படி நிற்கின்ற நாம் விழாதபடிக்கு எப்போது விழுகின்றோம்? சோதனைகள் வரும்பொழுதுதான் நாம் விழுகின்றோம். நின்று கொண்டிருந்த நாம் விழுந்து விடுகின்றோம். அந்த சோதனைகள் நம்மை வீழ்த்துகின்றது. அப்போதுதான் நாம் ஐயோ நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை. சிலர் கூட, உங்களிலே சிலர் கூட நீங்கள் சபையிலே வந்து சில நேரம் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய விசுவாச அறிக்கைகளை இங்கே பகிர்ந்து கொள்வீர்கள், நம்பிக்கை அறிக்கை செய்வீர்கள், நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லுவீர்கள். அப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே போகின்றீர்கள், வீட்டிலே போகும் பொழுது வீட்டிலே ஒரு சோதனை வந்து விட்டது, குடும்பத்திலே ஒரு சோதனை வந்து விட்டது. இல்லாவிட்டால் நீங்கள் தொழிலுக்கு போகின்றீர்கள், அங்கே தொழிலுக்கு போகும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒருவர் தொழிலிலே உங்களுடைய தொழிலை நஷ்டப்படுத்தும்படிக்கு, இல்லாவிட்டால் உங்களுடைய தொழிலிலே சேதம் வரும்படிக்கு யாரோ ஒரு என்ன செய்து விட்டார், அங்கே நடந்து கொண்டு விட்டார். இல்லாவிட்டால் நீங்கள் அலுவலகத்துக்கு போகின்றீர்கள், அலுவலகத்திலே அங்கே யாரோ உங்களை தீமையாக பேசி விட்டார்கள், உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், இல்லாவிட்டால் உங்களை வேதனை உண்டாக்கி விட்டார்கள். இவ்வாறு விசுவாசிகளுக்குள்ளே யாரோ உங்களை என்ன செய்து விட்டார்கள்? உங்களை இடரல்படுத்தி விட்டார்கள், ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்து விட்டார்கள். இப்படி வரும் பொழுது அவன் நிற்கிறவனாகவே இதுவரைக்கும் நின்று கொண்டிருந்தவன் அவன் என்ன செய்கின்றான்? அதை காணும் பொழுது விழுந்து விடுகின்றான். எப்படி விழுந்து விடுகின்றான்? அவன் பொறுமை இழந்து விடுகின்றான், கோபப்படுகின்றான், அவன் பகைக்கின்றான், அவன் வெறுக்கின்றான், கசப்பு வருகின்றது. அங்கே அவனுக்கு நஷ்டம் வருவதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, இல்லாவிட்டால் கஷ்டம் வருவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, தீமை செய்த மனுஷனை அவனால் மன்னிக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் கசப்பும், இப்படியெல்லாம் அங்கே எரிச்சல், சோதனைகள் மத்தியிலே இதெல்லாம் அங்கே வரும் பொழுது இவன் அப்படியே விழுந்து பாவம் செய்து விடுகின்றான்.
ஆதலாலே தான் அவர் சொல்லும் பொழுது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். உங்களை எது விழுத்துவதற்கு வருகின்றது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்கே பார்க்கின்றோம், எது நம்மை விழுத்துகின்றது? சோதனைகளாம் விழுத்துகின்றது. ஆகையால அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் அடுத்த முறைக்கு இந்த இடத்துக்கு வந்து தைரியமா அறிக்கை செய்வதற்கு அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் விழுந்து விட்டார்கள். அந்த விழுந்து விட்டபடியினாலே இப்ப உங்களுக்கு என்ன போய்விட்டது? விசுவாசம் போய்விட்டது. மறுபடியும் அந்த சோதனையினால் ஜெயிக்க முடியும் என்று அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பொறுமை இழந்து விட்டீர்கள். இவ்வாறு விழுந்து விட்டபடியினால அடுத்த முறை உங்களால் எழுந்து நின்று தைரியமாய் உங்களால் உங்களுடைய விசுவாச அறிக்கையை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லக்கூடிய காரியம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷருக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரவில்லை. நான் சொன்னதை போல் எல்லாருக்கும் வருகிற சோதனை தான். ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். இது உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இல்லை இந்த பாக்கியம். அவன் சோதனைகளில் என்ன செய்ய முடியும் என்று அவன் திகைத்து தடுமாறுகின்றான். விசுவாசிகளாகிய நமக்கு சோதனைகள் வரும் பொழுது இந்த சோதனைகளிலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றார்? வழி உண்டு பண்ணி வைத்திருக்க. உண்மை உள்ளவர் தேவன். அளவுக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். மற்றவர்கள் சொல்லுவதை போல, ஐயோ ஏன் இப்படியெல்லாம் எனக்கு சோதனை, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை, இதை விட செத்து போகலாம், இந்த சோதனைகளை தாங்க முடியாமல் அவர்கள் மறித்து விடலாம் என்ற முடிவுக்கு கூட வருகின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தாங்க முடியாத ஒன்றை போன்ற மிகப்பெரிய பாரத்தை போல் இருக்கின்றது. விசுவாசிகளுக்கு அவ்வாறு சிந்தை இருந்தால், உலகத்து ஜனங்களை போன்ற சிந்தை நமக்கும் இருந்தால், ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை சோதிக்கின்றீர், இதை விட செத்து போகலாம் என்றெல்லாம் இந்த மனநிலை வந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்றால், நாமும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஜனங்களாக இல்லை. ஆகையாலே தான் அந்த மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வராது. ஆனால் வந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து உங்களால் எந்த சோதனைகள் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களோடு இடைப்படுவார். சில சூழ்நிலைகளிலே பாருங்கள், சில நேரம் சிலர் நம்மிடத்திலே கடினமாய் இருப்பார்கள். அப்போது நாம் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையில இருப்போம். நல்ல ஆவிக்குரிய நிலையில இருந்து அதை சோதனைகளை எதிர்கொண்டு அதை ஜெயித்து விடுவோம். ஆனால் அதே நேரம், அதே சூழ்நிலை, அதே பிரச்சனை இன்னொரு தடவை வரும் பொழுது நாம் டென்ஷன் ஆயிருப்போம். நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் குழம்பி போயிருப்போம். இப்பொழுது அதே பிரச்சனை அதே நபரால் வரும் பொழுது நாம் என்ன செய்து விடுவோம்? விழுந்து விடுவோம். அங்கேதான் தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய திராணிக்கு மேல் உங்களை சோதிக்க மாட்டார். நீங்கள் டென்ஷனா இருந்தால், உங்களோடு கடினமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் இப்பொழுது என்ன செய்வார்கள்? அமைதியாய் நடந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை, நீங்க அல்லேலூயா சொல்லாமல் இருப்பதே பார்க்கும் பொழுதே இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது சாத்தியமாக வரவில்லை என்பதை போல்தான் நான் உணர்கின்றேன். அதுதான் திராணி. ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இன்னொரு குழப்பத்தை, இன்னொரு பிரச்சனையை, இன்னொரு துன்பத்தை, இன்னொரு கஷ்டத்தை கொண்டு வந்து அவனை அப்படியே அமிழ்த்தி அவனை நசுக்கி விடுவது தேவ அன்பு அல்ல. தம்மை அன்புவர்களுக்கு தேவன் செய்கின்ற பதில் அல்ல. சோதிக்கப்படுகிறவனை நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதித்து உங்களை அப்படி நசுக்க மாட்டார். அதற்கு ஒரு திராணி வைத்திருக்கின்றார். உங்களுடைய நிலையை பார்க்கின்றார். நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை, அந்த சோதனைகளை கர்த்தர் கொஞ்சம் மாற்றி அமைக்கின்றார். ஏனென்றால் உங்களை தப்புவிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக. அந்த திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார். இது இன்றைக்கு உலக ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அவர்கள் அது தலைக்கு மிஞ்சின பாரம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையாலேதான் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து
சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனைகளை சந்திக்கின்றவர்களுக்கு தேவன் சொல்லுகின்ற காரியம், நாம் இந்த சோதனைகளிலே நமக்கு விசுவாசம் வளர வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது என்ன விசுவாசம்? நாம் வெள்ளிக்கிழமை தியானித்ததை போல அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் கலங்குகின்றது. நான் சொன்னதை போல் சோதனை வேதனையை கொடுக்கின்றது, இருதயம் கலங்குகின்றது. என்ன செய்வேன், இதை எப்படி நான் சகிப்பேன், எப்படி என்னால் வாழ முடியும் என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் கலங்கி, இவ்வாறு கலங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்காதிருப்பதாக சொன்னார்? எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? சோதனை வந்தால் நாம் கலங்கத்தானே வேண்டும். ஆனால் ஆண்டவர் கலங்காமல் இரு என்று சொன்னதற்கு காரணம் என்னென்றால், நாம் அந்த கொரிந்தியரிலே பார்த்ததை போல அவர் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க மாட்டார் என்பதை நினைத்து கலங்காதீர்கள். அவர் உண்மை உள்ளவர், என்னை அளவுக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். இந்த ஒரு தேவனை குறித்ததான ஒரு நிச்சயத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கலங்காது. ஏனென்றால் கலங்கம் வரும் பொழுதுதான் அங்கே நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வேதனைகளை வெளிப்படுத்தி நாம் வழி தெரியாமல் தவிக்கின்றோம், புலம்புகின்றோம். ஆண்டவர் சொல்லுவதை போல உங்கள் திராணிக்கு மேல் உங்களை சோதிக்க மாட்டார். தேவன் உண்மை உள்ளவர். ஆகையால் எந்த சோதனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது கலங்காதீர்கள். தேவன் திராணிக்கு மேல் என்னை சோதிக்க மாட்டார் என்கின்ற அந்த ஒரு நிச்சயத்தை உங்கள் இருதயத்திலே வைத்துக்கொண்டு உங்கள் இருதயத்தின் கலக்கத்தை முதலாவது நிறுத்துங்கள். அடுத்த சொன்னார், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். அது என்ன விசுவாசம்? அந்த சோதனைகள் வரும் பொழுது சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் நிச்சயம் உண்டாக்குவார். அதான் விசுவாசம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயங்கள் சோதனைகளால் கலங்கும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதாவது ஆண்டவரே, இந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நிச்சயமா எனக்கு தருவீர். இந்த விசுவாசத்தை தேவனிடத்திலே கொண்டவர்களாய் நாம் வாழ்ந்தால் நாம் பொறுமையை இழக்க மாட்டோம். நம்முடைய விசுவாசத்திற்கு நல்ல மார்க்கு கிடைக்கும், நல்ல பேறு வர கிடைக்கும். அதிகமான நாம் புள்ளிகளை இந்த விசுவாச பரீட்சையிலே சோதனைகளுக்கூடாக நாம் பெற்றுக்கொண்டு போக முடியும். அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். இந்த நெருக்கத்திலே உண்டாக்குவார், இந்த பிரச்சனையிலே உண்டாக்குவார், இந்த மனிதர்கள் மத்தியிலே உண்டாக்குவார், இந்த நஷ்டத்திலே உண்டாக்குவார், இந்த கஷ்டத்திலே உண்டாக்குவார், இந்த அவமானத்திலே உண்டாக்குவார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை, ஒரு வழியை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்பொழுது உங்களுடைய கலக்கங்கள் எல்லாம் நீங்கும். சோதனைகளிலே நீங்கள் ஜெயம் பெற முடியும், சோதனைகளை உங்களால் ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மன நிலையோடு நாம் வாழும் பொழுது எந்த சோதனைகளையும் நாம் ஜெயிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பலவிதமான சோதனைகளிலே நான் அகப்படும் பொழுது, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், திராணிக்கு மேலா என்னை சோதிக்க மாட்டீர், இதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நிச்சயமாய் எனக்கு நீர் வைத்திருக்கின்றீர் என்ற அந்த விசுவாசத்தோடு அவரை நாம் நோக்கி பார்த்து வாழும் பொழுது சோதனைகளை நம்மால் சகித்து வாழ முடியும். அப்போது நாம் உத்தமர்கள் என்று கர்த்தர் நம்மை என்ன செய்வார், அவர் நமக்கு ஜீவ கிரீடம், அதாவது அவருடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். ஆகையால் எந்த சோதனைகளை கண்டும் நாங்கள் துவண்டு போய்விடாதபடிக்கு, கலங்கி போய்விடாதபடிக்கு, நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு, சோதனைகளுக்குள்ளே நாம் விழுந்து விடாதபடிக்கு, தன்னை நிற்கிறவன் எண்ணுகிறவன் எப்பவுமே ஒரு சோதனை வரும் பொழுது, ஆண்டவரே இப்பொழுது நான் ஆவியிலே நன்றாக இருக்கின்றேன், விசுவாசத்திலே நன்றாக இருக்கின்றேன்,
ரட்சிப்பு தேவபக்தியிலே நான் நன்றாக இருக்கின்றேன் ஆண்டவரே, இந்த சோதனைகள் இப்பொழுது எனக்கு வருகின்றது, நான் இதில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்தருளும். இந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தந்தருளும். இந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை எனக்கு உண்டு பண்ணியருளும். உண்மை நான் விசுவாசிக்கின்றேன். என்னுடைய இருதயம் ஒருவேளை வேதனைப்பட்டாலும் கலங்கக்கூடிய நிலை வந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். நீர் உண்மை உள்ளவர். நீர் திராணிக்கு மேல் என்னை சோதிக்க மாட்டீர். வேதனைகளுக்கு மேல் வேதனை எனக்கு தரமாட்டீர். துன்பத்திற்கு மேல் துன்பத்தை எனக்கு தரமாட்டீர். சாத்தான் அவ்வாறு கொண்டு வந்து சோதனைகளை கொண்டு வந்தாலும் அங்கே ஒருபோதும் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்து நீர் என்னை திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டீர், இதற்கு ஒரு வழி வைத்திருக்கின்றீர் என்று ஒவ்வொரு சோதனைகளிலும் நாம் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் சோதனைகளை ஜெயித்து வாழ்கின்ற மக்களாய் இந்த உலகத்திலே எல்லா மனுஷரும் சோதனைகளை எதிர்கொண்டு மாய்வதைப் போல நாம் மாய்ந்து போகாமல் நாம் அதை சகித்து பொறுமையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கு கற்றுத்தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய நாம் மையப்படுவதாக. தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோத்திருக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல உண்மையாய் சோதனை சகிக்கிற வாழ்க்கையெல்லாம் அது உண்மையான ஒரு விசுவாசத்தை வைத்துத்தான் அங்கே சகிக்கிற வாழ்க்கைங்கிறதெல்லாம் அந்த விசுவாசத்தின் பிரகாரமாகத்தான் அங்கே சோதனையிலே மேற்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் சோதனையை ஜெயிக்க முடியாது. யூதா நிறுவனத்தில் எழுதும்போது யூதா சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பிக்கொட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுங்கன்னு சொன்னேன். ஏன்னால் சோதனை அத்தனை சோதனையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் முதலாவது இருக்க வேண்டும். ஏன்னால் இந்த சோதனையை நிச்சயமாக ஆண்டவரே என்னை சகிக்க முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது என்கிற வாழ்க்கையெல்லாம் அந்த சோதனையை சகிக்கிறதுக்கு, இந்த சோதனையை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலம் தாரும் என்று அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக இந்த சோதனையையும் மேற்கொள்ள முடியாது. எபிரேயரில் அங்கே பார்க்குற போல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமீன். உண்மையாய் அங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறங்கிற வாழ்க்கையெல்லாம் அது நிச்சயமாய் எதை வைத்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும் என்று சொன்னால், உண்மையாய் நான் நீதிமான் என்று சொல்லுகிற வாழ்க்கையெல்லாம் அங்கே முதலாவது அவனுக்குரிய ஒரு விசுவாசம் அது முதலாவது அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் எப்பொழுதும் நம் மத்தியிலே அவர் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கும் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதற்கும் அங்கே எந்தளவு அவர் பிரியமாக இருக்கிறார் என்கிறதுக்கெல்லாம் காரணம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானுங்கிற அந்த வாழ்க்கை. அவரும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையின் நிமித்தமே ஆண்டவர் அவ்வளவு பிரியமாக இருந்தார். ஏனால் அந்த சோதனை சகித்து 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 ஜெயம் பெற்ற வாழ்க்கையெல்லாம் அவருடைய ஜீவிதத்திலே அது முதலாவது விசுவாசம்தான் அங்கே முன்வைக்கப்பட்டது. இங்கே உண்மையான ஒரு வாழ்க்கையிலே நான் யாக்கோபில் பார்த்த போல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின என்பது அங்கே தேவன் அங்கே எந்த அளவுக்கு அந்த ஒரு மகத்துவமாய் அந்த மனுஷன் அந்த சகோதரிடத்திலே தேவன் எவ்வளோ அவர் பிரியம் வைத்து நடத்துகிறார் என்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனையிலே ஒரு ஜெயம் பெறாத வாழ்க்கை இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் தேவன் அங்கே என்னிடத்திலே பிரியமாக இருக்க மாட்டார், உங்களிடத்திலே பிரியமாக இருக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அடுத்த தடவை ஒன்றை செய்கிறதற்கு அங்கே தேவன் ஆர்வம் கொள்வதற்கு அவர் என்ன செய்வார்? அச்சப்படுவார். ஆயால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒன்றை செய்யும்போது அதை செய்யாதே என்று சொல்லும்போது அல்லது இதை செய்ய என்று சொல்லும்போது அந்த பிள்ளை நமக்கு பிரியமானபடி செய்யும்போது அந்த பிள்ளைகள் மத்தியிலே எவ்வளவு நாம் அங்கே பிரியமாக இருக்கிறோம். அந்த பிள்ளை அப்படி என்ன செய்யுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுதே, இந்த வார்த்தைக்கு அடங்கி வருதே, அங்கே உடனே அதை கேட்டு நடக்குதே எங்கும்போது
சும்மா சாதாரணமான மனுஷராக இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளை மத்தியில் அவ்வளோ பிரியப்படும்போது தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் எவ்வளோ சோதனைகளெல்லாம் ஜெயிக்கத்தக்கான வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு நம்மளை நடத்த வேண்டும் என்று அவர் அவ்வளோ ஆர்வம் வாஞ்சியாக இருக்கிற போல் அங்கே இயேசு சொன்ன போல் என்னிடத்திலே விசுவாசம் இருங்கள், அங்கே தேவனிடத்திலே விசுவாசம் இருங்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் அது விசுவாசம் ஒன்று அதை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும்போது தான் நிச்சயமாய் நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏனால் நான் எல்லா விதத்திலும் இதை நான் சைக்கிறேன் சொல்லி நான் விழுந்து போகிற வாழ்க்கையெல்லாம் அது ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, அதை நிற்கிறேன் என்கிறதற்கு முதலாவது அடையாளம் விசுவாசம். அங்கே ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தினாலே நான் பிழைக்கத்தக்காக எனக்கு கிருபை செய்யும். இந்த சோதனை ஒன்று வருது, இந்த சோதனையை எப்படி சகிக்க முடியும், இந்த சோதனையிலே எப்படி ஜெயிக்க முடியும், இந்த சோதனையிலே நான் எப்படி மேற்கொள்ள முடியும் என்கிற ஆண்டவரே அந்த விசுவாசத்தை தாரும். இதில் நான் எந்த விதத்திலும் விசுவாசம் இல்லாமல் எந்த சோதனையை நான் ஜெயிக்க முடியாது. அதனால் முதலாவது ஒப்பிக்கப்பட்ட விசுவாசம் அது நிச்சயமாய் ஒவ்வொரு சோதனையின் மத்தியிலும் அது முன்னுக்கு வர வேண்டும். அந்த முன்னுக்கு வரும்போது தான் அந்த சோதனையை நிச்சயமாய் சகிக்க முடியும், ஜெயிக்க முடியும், அந்த சோதனையிலேருந்து ஒரு பலன் பெற முடியும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியம் இன்றைக்கு நீதிமான் பிழைக்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் தேவனிடத்திலே என் ஆத்மா பிரியமாக இருக்கும். அவர் என் ஆத்மாவிலே பிரியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த உண்மையான ஒரு நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கையெல்லாம் அது உண்மையாய் தேவன் பிரியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதிகமாய் கடன் செல்ல அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன். அந்த விசுவாசம் உறுதியாய் பற்றி கொண்டு நான் ஒரு காலம் அதை இழந்து போகாதபடிக்கு எந்த சோதனையை நான் சகிக்கிறேன் சொல்கிற அதை விட விசுவாசத்திலே இருந்து அந்த சோதனையை சகிக்க எனக்கு பலம் தாரும் ஆண்டவரே. அப்படியான ஒரு வாழ்க்கையில் கடன் செல்லும்போது நிச்சயமாய் தேவன் உதவி செய்து அந்த நீதிமான் மேல் பிரியமாக இருக்கிற ஒரு அந்த ஒரு வாழ்க்கையை தேவன் காண்பித்து வழிநடத்துவா. அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ள எனக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசியான அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடியான ஒரு மாணவனிடத்திலே அவனிடத்திலே ஒரு லெக்கு ஒன்று காணப்பட முடியும். அந்த லெக்கை நோக்கித்தான் அவனுடைய கல்வி செயற்பாடுகளும் காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களைப் போல இன்றைக்கு அவனுடைய அந்த லெக்கை அவன் அடைந்து கொள்வதற்கு அவன் அநேக பிரயாசங்களை அடைய வேண்டியிருக்கிறது, அநேக பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டியதான சூழ்நிலை இருக்கின்றது. அந்த பரீட்சைகள் மத்தியிலே அவன் தோற்று போய்விட்டால் அந்த லெக்கை அடைய முடியாது என்றான் அந்த சிந்தை கொண்டவனாய் நிற்க முடியும். ஆனால் இன்றைக்கு அவன் அந்த பரீட்சையிலே அவன் தோற்று போய்விட்டால் என்னால் அந்த லெக்கை முடியாது என்று சொல்லி தன்னுடைய அந்த லெக்கை மறந்து விடுகிறான். அந்த வாழ்க்கையிலே அவன் தன்னை நினைத்து பரிதபிக்கக்கூடியான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு தேவன் அந்த காரியத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினான் காரியமெல்லாம் இன்றைக்கு சோதனையை சகித்து வாழுகிறான். அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு ஒரு லெக்கை நோக்கி ஓடுகிறான் ஒரு வாழ்க்கையை போன்றான காரியம் என்பதை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். அதாவது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்றான். அந்த வார்த்தையை தேவன் வாசிக்கும் பொழுது தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதே என்னுடைய லெக்காய் இன்றைக்கு இருக்க வேண்டும். அந்த லெக்கை நான் அடையும்படிக்கு நான் ஓடுகிறான பட்சத்திலே அந்த சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளிலே நான் வீழ்ந்தால் அந்த சோதனைகள் மத்தியிலே என்னால் முடியாது, என்னால் இந்த லெக்கை நோக்கி ஓடிவிட முடியாது என்றான் அந்த அவிசுவாசம் கொண்டவன் நான் நிற்கும் பொழுது நான் இன்னும் தோற்று போகிறான ஒரு மனுஷனாக அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷனாகவே நின்றுவிட முடியும் என்றதை அவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். ஆனால் நான் சோதனைகள் வேளையிலே நான் தோற்றுவிட்டாலும் என்னுடைய லெக்கை நான் மாற்றி விடாதபடிக்கு என்னுடைய வழிகளை நான் மாற்றிக்கொண்டு அந்த லெக்கை அடைய வேண்டும் என்றான் அந்த பாரத்தோடு எழுந்து ஓடுகிறான். அந்த வாழ்க்கையிலே தேவனின் அன்பு கூறான ஒரு மனுஷனாக நிற்க முடியும், அவருடைய ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதற்கு தகுதியுள்ள ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பொறுமை உள்ள ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு சோதனையை சகித்து வாழ்கிறான். அந்த வாழ்க்கை நிமித்தம் பொறுமை உண்டாகும் என்றான் அந்த வார்த்தையை போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் பொழுது பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி பொறுமையோடு ஓட கடவுவோம் என்றான். அந்த வார்த்தையை போல இன்றைக்கு அந்த பொறுமையாக ஓடுகிறான். அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த சோதனையை சகித்து வாழுகிறான். அந்த வாழ்க்கை மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜீவியத்திலே சில சூழ்நிலையிலே சோதனைகள் என்று நான் அறிந்து செயற்படுகிறான். அந்த வேளையிலே
என்னுடைய சிந்தையிலே நான் சிந்திக்கிறதான காரியங்கள் அந்த சோதனையில் நான் சகித்து வாழத்தக்கதுக்கு எதுவான எனக்கு பெலனாக இருக்கக்கூடியான ஒரு காரியம் தேவன் என்னை இன்றைக்கு நம்புகிறார் என்றான் அந்த சிந்தையினிடத்திலே அது வரும்பொழுது அந்த சோதனையை நான் இலகுவாக சகித்து வாழக்கூடியான ஒரு மனுஷனை நிற்க முடியும். மாறாக அந்த சோதனைகள் எனக்கு எழும்பொழுது அந்த சிந்தை என்னுடைய இதயத்திலே எழும்பாத பட்சத்திலே நான் விழுந்து விடுகிறான ஒரு மனுஷனை நின்றதை நான் கடந்த நாட்களிலே கண்டு கொண்டான சூழ்நிலையிலே என்னுடைய ஜெபங்களிலே தேவனுடைய சமூகத்திலே அன்றவரே எப்பேற்பட்டான சிந்தனை நீர் என்னை நம்புகிறீர், உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமுள்ளவனா எப்பொழுது நிற்க வேண்டும் என்றான அந்த சிந்தை என்னுடைய இதயத்திலே சோதனை எப்பொழுதெல்லாம் எனக்கு வருகிறதோ அந்த சூழ்நிலையில் நான் சிந்தித்து அந்த சோதனையில் நான் ஜெயித்து அதை சகித்து உண்மை பிரியப்படுத்துகிறான மனுஷனாக நான் நிற்க வேண்டும் என்றான அந்த காரியங்களை தேவனிடத்திலே நான் கடந்த நாட்களாய் கேட்டுக்கொண்டு வருகிறேன். தேவன் அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்றான அந்த நம்பிக்கையை விசுவாசம் கொண்டு வர எப்பேற்பட்டான அந்த சோதனைகள் வந்தாலும் அதை நான் சகித்து வாழுகிறான் ஒரு மனுஷன் நின்று அவருடைய பிள்ளையாய் நின்று அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக நின்று அந்த சோதனை வேளையிலே எனக்கு உதவி செய்கிற அந்த பரிசுத்தரை நான் என்னோடு வைத்திருக்கிறேன் என்றான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவனாய் நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். வருகிற நாட்களிலும் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறான் அந்த நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவனாயும் தேவன் என்னை குறித்து மதிப்பிட்டிருக்கிறான் அந்த திராணியின் அளவை நாளுக்கு நாள் நான் அதிகரித்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நின்று அவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் நின்று அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி எப்பொழுதும் பொறுமையாக ஓடுகிறான ஒரு மனுஷன் நின்று வாழ தேவன் பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாராகாம். சபையெடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் சோதனையை கொடுத்து ஒரு மனிதனை கீழாக தள்ளுவதில்லை என்று தான் தேவன் இந்த காலவேளையிலே பேசுகிறான். ஒரு வாழ்த்து பாடசாலையிலே பரீட்சை எழுதும் பொழுது ஒரு பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணுகிறான்னு சொன்னால் அவன் மேலோக்கி செல்லப்படுகிறான் என்பதைத்தான் பாடசாலை வாழ்க்கையிலும் இந்த ஜீவியத்தில் நான் கண்டு கொண்ட நிலைகள். பாடசாலை வாழ்க்கையில் ஒரு பயிற்சி எழுதும் பொழுது அவன் இன்னொரு வகுப்புக்கு முன்னேறி செல்லும் பொழுது கடைசியாக அவன் ஒரு பாடத்தை படித்து அதில் முன்னேறி செல்லும் பொழுது கடைசி நேரத்தில் அது ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையில் தான் அவன் பாடசாலை வாழ்க்கையிலே அவனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி அதில் காணப்படும் முடிகின்றது. அதே போல்தான் இந்த சோதனையான இந்த வாழ்க்கையிலும் தேவன் சோதனையை கொடுத்து ஒரு மனிதனை கீழே தள்ளுவதில்லை. ஒவ்வொரு சோதனையை கொடுக்கும் அவன் அதை ஜெயிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை உயர்வாகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் தான் காணப்பட முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலம் இடைப்பட்டார். ஒருவன் சோதனையை ஜெயிக்கும் பொழுது தேவன் அவனை கீழ்நோக்கி தள்ளுவதில்லை. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் பாடங்களை படிக்கும் பொழுது எவ்வாறு முன்னோக்கி செல்கின்றானோ கடைசி நேரத்தில் அவனுடைய அந்த முழு முயற்சியும் ஒரு வெற்றியை தந்து அவனுடைய வேலைகளை கொடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு இன்பமாக வாழ்கின்றானோ அதே போல்தான் இந்த சோதனையை நான் சகிக்கும் பொழுதும் ஒவ்வொரு காரியங்களிலும் முன்னேறும் பொழுதும் தேவன் ஒரு உயர்வை தந்து என்னை கீழே தள்ளுவதற்காக அந்த சோதனையை தருவதில்லை என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்டார். ஒவ்வொரு காரியங்களிலும் பண ஆசையாக இருந்தால் தானே எந்த காரியங்களாக இருந்தால் தானே தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் அந்த காரியங்களில் நான் ஜெயம் பெறுவனாக இருந்தால் தேவன் அதை அநேக காரியங்களை தந்து உயர்த்துகிறான் அந்த நிலைகளை நான் கண்டும் இருக்கின்றேன். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நான் இழந்து அதை விடுவனாயிருந்தால் அந்த காரியங்களை கீழ்நோக்கி போனால் அந்த வாழ்க்கையை தான் நான் கண்டிருக்கின்றேன் என்பதை தான் தேவன் இந்த காலையில் இடைப்பட்டார். தேவன் ஒரு காரியங்களையும் தரும் பொழுது நான் அதை தேவன் என்னை உயர்த்திடுவதற்காகவே என்னை ஆசீர்வதிப்பாக அது தருகின்றார் என்று சொல்லி அந்த காரியங்களை நான் எண்ணுவனாக இருந்தால் அந்த காரியங்களில் உண்மை உள்ள மனுஷனாக இருந்து அநேக காரியங்களில் அந்த சோதனைகளை ஜெயம்படைய முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலையில் இடைப்பட்டார். தேவன் தீங்கினால் ஒருபோதும் சோதிப்பதில்லை. நான் சோதனைகள் வரும்பொழுது தேவன் ஏன் எனக்கு இந்த சோதனை தருகின்றார், இந்த சோதனையில் நான் மறுபடியும் முழுவதும் விழுகின்றேன் என்று சொல்லி நான் அதட்டியாக இருப்பேனாக இருந்தால் அதே காரியங்களில் அதே வகுப்பில் எப்படி இருக்கின்றானோ அதே சூழ்நிலையில் தான் நானும் இருக்க முடியும். முன்னோறி செல்கிறான அந்த வாழ்க்கையை இடத்தில் காணப்பட முடியாது. தேவன் அநேக காரியங்கள் எனக்கு தரவும் முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலையில் உணர்த்தி வைத்தார். நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஜீவியத்திலும் நான் வாழ்கான ஒரு சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை தரும் பொழுது தேவன் என்னை முன்னோக்கி எனக்கு அநேக காரியங்களை தருவதற்காகவே முன்னோக்கி இதை தருகின்றார் என்று சொல்லி அதை நான் பொறுமையுடனும் அவர் உண்மை உள்ளவனுமாய் நான் இருந்து அதை செய்வனாக இருந்தால் அந்த சோதனையை சகிக்கின்ற நிலைகளிலும் தேவன் எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை சூட முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலத்தில் இடைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இழந்தவனாய் நிற்கின்றேன். ஆனால் தேவன் இந்த வார்த்தை தந்து எனக்கு உற்சாகமாய் தந்த தேவனுக்கு அதிகமாக சோத்திருக்கின்ற வருகிற நாட்களும் அவ்வாறான காரியங்களே நான் முன்னோக்கி செல்ல தேவன் உதவி செய்வாராகும்.
தேவன் தாமே சபை கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே யாக்கோபுல சொன்னது போல அங்கே 2ஆம் வசனத்திலே, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த சந்தோஷம் என்னுடைய ஜீவியத்தில் அது எப்பொழுது கிடைக்கும் என்றால், என்னுடைய ஆபத்து நேரத்திலோ, என்னுடைய வேதனை நேரத்திலோ, என்னுடைய கடன் தொல்லை நேரத்திலோ, என்னுடைய என்ன இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சகோதரன் எனக்கு உதவும் போது அந்த சகோதரனுடைய கடனை நான் கொடுக்கிற ஒரு நேரம் வரும்போது அதை நான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் போது நான் அதை சந்தோஷத்தோடு அன்பு கூர்ந்து நான் இதை நழுவ விட்டுவிடாவடிக்கு நான் கவனமாக இருந்து நான் அதை செலுத்துவேன். ஏனென்றால் அவனுடைய சரியான ஒரு நெருக்கத்திலேயே அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதை என் இருதயம் எப்பொழுதும் அது மறக்காது இருக்கிறது. அதே போல என்னுடைய இயேசுவினுடைய அன்பை அவனுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த அன்பை நான் முழுமையாய் விசுவாசித்து அவர் எனக்காகத்தான் மரித்தார், அவர் எனக்காக அவருடைய இரத்தத்தை முழுமையாக சிந்தினார் என கண்ணால் கன்ற, எனக்கு உதவி செய்த கண்ணால் கன்ற அந்த சகோதரனை நான் அன்பு கூறுவதில்லை. என்னுடைய இருதயம் நான் கண்ணால் கண்டது போல அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை முழுமையாக நான் விசுவாசிக்கும் போது இந்த சோதனை எல்லாம் எப்பொழுது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் அதை மறுபடியும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு என்று நான் காத்திருக்க ஒரு ஜீவியம் எனக்குள் வரும். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பையை நானும் வாஞ்சிக்கிறேன். என் பாவத்துக்காய் மரித்த ஜீவனை தந்த என் தேவனுக்கு நான் முழுமையான அன்பை கண்ணால் கன்று நான் விசுவாசித்து நான் செலுத்துகிற ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். தேவன் தாமே எனக்கு உதவி செய்வான் நம்பி விசுவாச அறிக்கை செய்கிறேன். அந்த அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நாளில் தேவன் சபையில் பேசிய வார்த்தை எனக்கு இன்றைக்கு சோதனைகளை ஜெயங்கொண்டு இப்படி வாழ்வதுங்கிறதான ஜீவியத்தை இன்றைக்கு எனக்கு தந்தது. நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த பூமியிலே தேவன் எனக்காக கொடுக்கிற ஒரு காரியங்கள், இன்றைக்கு சோதனைகளை நான் இன்றைக்கு வெல்ல வேண்டும் என்றாலோ அல்லது அதை தாண்டி செல்ல வேண்டும் என்றாலோ, இன்றைக்கு என்னுடைய மனுஷிய ஜீவியத்தினாலோ என்னுடைய சுயத்தினாலோ அது முடியாது. இன்றைக்கு தேவன் தரக்கூடிய அந்த விசுவாசத்தின் பரீட்சை, அதிலே நான் இன்றைக்கு முழுவதும் 100க்கு 100 புள்ளி எடுக்க வேண்டும். அதிலே முழுவதும் சித்தியடைய வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஒருபோதும் இந்த பரீட்சையில் இங்கே சித்தியடைய முடியாது, பொறுமையை காத்துக்கொள்ள முடியாது. இந்த நாட்களில் தேவன் இந்த வார்த்தை மூலம் கடந்து செல்லும்போது இன்றைக்கு பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடியான ஏராளமான சோதனைகள் இந்த பூமியிலே இன்றைக்கு இருக்கிறது. அவைகளை இன்றைக்கு என்னுடைய சுயத்தினால், என்னுடைய மனுஷியத்தினால் ஒருபோதும் அதை சகித்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு விசுவாச பரீட்சையிலும் நான் சித்தியடைந்தே ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சித்தப்படியே நான் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும்ங்கிறான். அப்பேற்பட்ட உணர்வை இந்த நாட்களில் தேவன் எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். நானும் இந்த காரியங்களிலே மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக சாட்சியாக வாழ வேண்டும்ங்கிறான். அப்பேற்பட்ட ஆவியை இனிவன் நாட்கள் இந்த ஒரு தருவான் தேவசமுத்திராகி செய்யலாம். ஆவியானவர் இந்த காலவெளியிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று வழங்குவான். என்னுடைய ஜீவியத்திலும் உண்மையாக அவருடைய பாடுகளை என்னுடைய பூமியில் உண்டான எனக்கு கொடுத்தான காரியங்களையும் ஆவியானவர் இந்த காலையில் ஒளிருமாய் நான் இந்த சூழ்நிலையில் எப்படியாய் நான் அவருக்கு முன்பாய் நான் நிற்கிறேன் என்பதை குறித்தும் ஆவியானவர் அதிகமாய் இடைப்பட்டார். உண்மையாய் அவருடைய காரியங்களுக்குள்ளாய், அவருடைய சத்தியத்திற்குள்ளாய், அவருடைய பாடுகளுக்குள்ளாய் நான் செல்லும்போது சோதனைகள் எனக்கு அது ஒரு பாரமாய் இல்லாமல் அதை இலகுவாய் என்னுடைய காரியங்களை நடத்தி செல்லத்தக்கதாக அவருடைய துணை இருக்கும்போது அவர் கூடவே இருந்து சகலத்தையும் அவர் நடத்தி செல்வார் என்பதை குறித்தும் அதிகமாக என் வாழ்க்கையில் அதிகமாய் காணத்தக்கதாகவே ஆவியானவர் இந்த காலையிலுமாய் பேசினார். ஆவியானவர் என்னுடைய நுகத்தை அவர் சுமந்து கொண்டு நான் அவருடைய சாயலுக்குள்ளாய் நான் இலகுவாய் செல்லத்தக்கதாகவே வழிகளையும் ஆண்டவர் எனக்கு தந்து என்னை நடத்தி செல்ல ஆவியானவர் நடத்தி சென்றிருக்கிறார். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி இருக்க எச்சரியாக இருக்க கடவுள் சொன்ன மாதிரி பிரகாரம்
என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டி என்னுடைய காரியங்கள் முழுவதும் நான் தேவனுக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்பதை குறித்து நான் நியாயப்படுத்தி என் வாழ்க்கையில் நான் ஒரு மூட நம்பிக்கையும் ஒரு மூலமான காரியங்களையும் உண்டு பண்ணி நான் எல்லா காரியத்திலும் பின்னே வர காரியங்கள் அனைத்திலும் நான் விழுந்து போகிற மனுஷனாக இருப்பேனா என்றால் நான் ஒரு மூடனும் ஒரு நம்பிக்கை துரோகியுமாய் நிற்கக்கூடும். உண்மையாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் தேவனுக்கு முன்பாய் மாய்மாலம் இல்லாமல் எல்லா பாடுகளையும் எல்லா சோதனைகளையும் சகித்து நான் எனக்கு உண்டான இந்த பூமியில் உண்டான எல்லா காரியங்களும் எவ்வளவா இருந்தாலும், பொருளாதார தேவையாக இருந்தாலும் அல்லது எந்த காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் எனக்கு முன்பாய் நான் தூக்கி பார்த்து நான் அதை நான் சோதனை என்று எண்ணி நான் என் வாழ்க்கையை நாசமாக்குவேன் சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழடைந்து போகும் என்பதை குறித்து தான் ஆவியானவர் நான் அதில் இருக்கும்போது வெளிப்படுத்தினார். எல்லாவற்றையும் சகித்து நான் உண்மையாய் இந்த பூமியில் உண்டான காரியங்கள் அனைத்தும் எனக்கு உண்டான பொருளாதார தேவைகள் அனைத்தும் அது ஒரு சோதனையே அல்ல என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நான் அதை பக்குவமாய் கொண்டு நான் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து ஓடுவதில் மட்டும் கவனமாக இருந்து அவருடைய பாடுகளையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வசனங்களையும் கை கொண்டு அவர் எனக்கு தந்தான இந்த வேதத்தில் தந்தான அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் முன்மாதிரியாக வாழ்ந்த காரியங்கள் அனைத்திலும் வாழ்ந்து உண்மையாய் வாழ வேண்டும் சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியும் உதவி வரலாம். கர்த்தருடைய பரிசுத்தம் எப்படா ஆண்டவர் காலை வேளையிலே பாசிய வார்த்தை அங்கே அதிகமாக என்னையும் இங்கே உற்சாகப்படுத்தியது. என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு வருகிறதான நஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ அது எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒருபோதும் இந்த பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு தேவன் என்னை சோதித்து விட்டார் என்று நான் ஒருபோதும் அங்கே சொல்லியதில்லை. என்னுடைய அறிவி கட்டியதன் பிரகாரம் யாருக்குமே நான் அப்படி சொல்லியதில்லை. ஆயினும் என்னுடைய இருதயத்திலே நான் அங்கே எடுத்துக்கொள்வதெல்லாம் தேவன் என்னை பலப்படுத்த விரும்புகிறார் என்பதையே நான் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் சிந்திப்பதுண்டு. அவனுமே அந்த வேளையிலேயே நான் என்னை அங்கே சுதாரித்து விடுவேன். நான் இந்த காரியத்துக்கு எப்பேற்பட்டவனாய் நிற்க வேண்டும் என்கிறதை அங்கே உணர்ந்து அதற்கேற்ற விதமாகவே நான் அங்கே இருப்பது என்னுடைய ஜீவியத்தில் அங்கே இருந்தது. எனினும் தேவன் என்னுடைய ஜீவியத்தில் அங்கே தரக்கூடியதான அந்த ஒவ்வொரு காரியங்களும் அது மனதுக்கு திருப்தியின்மையாக இருந்தாலும் அந்த இடத்திலே நான் எனக்குள்ளே இங்கே சொல்லிக்கொள்வதெல்லாம், ஆண்டவரே, சம்பவிக்கிறதான எந்த காரியமும் அது எனக்குரியதல்ல. ஏனென்றால் நான் ஒன்றையும் அங்கே நான் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு செல்வதும் இல்லை. யாவும் அது நீர் தந்தது. நீர் தரும்போது நான் பெற்றுக்கொள்வேன், எடுத்துக்கொள்ளும்போது எடுத்துக்கொண்டீர் என்று நான் விட்டு விடுவேன். ஆகையால் அப்பேற்பட்ட ஒரு மனநிலையிலேயே இந்நாள் வரைக்கும் நான் இருந்து வருகிறேன். ஆயினும் என்னுடைய வைராக்கியங்களோ அல்லது என்னுடைய கடினமான இருதயம் கொண்ட அந்த உணர்வுகளோ அது எனக்குள்ளே இருப்பதை குறித்து அங்கே நான் அதிகமாய் துக்கப்படுவதுண்டு. ஆயினும் தேவனுடைய சமூகத்திலே நான் அங்கே சொல்வதெல்லாம், ஆண்டவரே, நான் ஒரு புழு, என்னால் ஒன்றும் முடியாது. என்னை படைத்த ஒரு நீர், என்னை நடத்துவது நீராக இருக்கிறபடியால் இந்த காரியங்களை எடுத்து விடுவதும் அது உம்முடைய காரியம். ஆகையால் நீ என்னத்தை சொல்கிறீரோ அதையே நான் செய்ய இந்த நாட்களில் அங்கே நிற்கிறேன் என்பதை அங்கே தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுப்பேன். ஆயினும் வரும் நாட்களிலே தேவன் என்னையும் அங்கே நடத்துவாண்டு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவி செய்கிறார்.